எடுத்து நேரம் நன்னா இருக்கு, தாலி கட்டுங்கோ. மாங்கல்யம் தந்துதானே நாம கண்டே வந்தாமி சுபகே புருஷே வசதனாம். என்னது ஏன் கால விழுந்துகிட்டு? நீங்க கொடுத்த தைரியத்துல தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. ஏதோ ஒரு துணிச்சல், என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன் தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன கோயந்தா 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 கோயந்தா? அப்பா, இவ பேரு ராணி. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு இந்த இருட்டுக்குள்ளே இருக்கு. இவங்க வந்து ஏத்துனாத்த விளக்கு இல்லனா உலக்கா? நிறுத்துற. இந்த பொண்ணு யாரு? இவ கொலங்கோத்திர என்ன தைரியம் இருந்தா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னால் நிப்ப நீ? அப்பா, இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ, லோக்கல் பாத்தியா லேப்பு? குமாரியா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். தாக்கு குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா? அயோக்கிய ராஸ்கல். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா, நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ், உன்கிட்ட சும்மா வா. அப்பா, ராணி ராணி இங்கே இருக்கட்டுமே. யார் எடுத்துட்டு போறா ராணிய? உட்கார்ந்து தனியா பேசணும். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? முதல்ல கதவு தரங்க. கோயந்தா, பெரிய பூட்டை போட்டு பூட்டு. இப்பவே திண்டுக்கலுக்கு போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்தா இருக்குது. வந்த வழியை பார்த்து மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ். மாமா. மாமாவா? யார் மாமா? மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? அப்பா, ரமேஷ். ராணி நீ போகாத. ராணி நீ போகாத. சும்மாரா போ வெளியே. யார கட்டி தங்கச்சி கட்டி வச்ச நீ? என்ன சத்தா போட்ட? இந்த பார், நாடி துடிக்குது. எனக்கு அக்கறை இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு? அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? மாறி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன் உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை உடச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்க வேண்டாம் மாறி. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க 2 ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நல்ல செய்யணும். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாருனாதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ, என் பிளட் எல்லாம் பாயில ஆகுது. ஆட்டெல்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் பீடா கேட்பேன்னு தெரிஞ்சுதான் வாங்கி வச்சிருக்கேன். இருக்கே, சரி வச்சுக்கோ. சொன்னவா சொன்னாங்க பெரியவங்க, விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த வலக வேணும். ஆமாயா, ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சும் விட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. அன்னைக்கு நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா? என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? ஊரு கட்ட தனமா பேசுறீங்க. ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம், அவ்வளவுதான். இரு, வீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முதுகு எலும்பு இல்லாதவன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போட்டான்னு வச்சுக்கியா? அவனை எதுக்கே நான் வச்சுக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கிறிய. பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன உடனே நடக்கட்டும். சாமி, நான் நினைச்ச மாதிரியே 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? இன்னா செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறேன் பாரு, நல்லதே நடக்கும். நான் மோசம் போயிட்டேன். எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யாரு இது? சரஸ்வதி குடி இருக்கா. நீ என் குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே, அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சுட்டாருன்னு. தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ கேளு. நல்ல அழு. கட்டிக்கினா அவ்வளவுதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே, இப்ப கால போற அழு. உனக்கு கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறான். எங்கேயாவது மூலையில குந்திக்குது. தங்கச்சி தங்கச்சி நீ குந்துமா. உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத, நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்திலேயே இருக்குது? நீ கவர்மெண்ட் கடையா?
கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் ஆ, சொல்லு. உன் ஊடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல, டாவடிக்கிறது அந்த காலத்துல நடந்திருக்குது. என் தங்கச்சி பாவம் வாய்க்கு எழுந்துட்டு வந்து நிக்குது, அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல உட்காந்து ஆடு முக்காடு போட்டு ஆடுன்றீங்க. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினான அந்த கேப் மாதிரி ஆண்டா, நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு, ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார். யோ யோ மாம் பெருசு பாரியா. இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்மன் கடை பீத்திக்காத. ஆ? அவன் வீட்டு சொல்றியா? என்ன? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறியா? ரமேஷ் ராணி ரமேஷ் கவலைப்படாதீங்க, எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிருவாரு. தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? ம். மீசியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் என் வீட்டு மாப்பிள. எப்படி ஆளு? பாக்கிறது நல்லாதான் இருக்கிறாரு, ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சுன்னு இருக்கிறாரு. அதான் பேதியாரா இருக்குது. வெளிய வாயா. வரணும்னு ஆசைதான், பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சு மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். இந்த பார். Thank you. ராணி லாலாய், அண்ணனுக்கு எதுக்கு கட்டி பூட்டிக்கிறிய நீ? முன்ன கால உண்டு ஆசீர்வாதம் வாங்கியா. மரியாதை மனசுல இருந்தா போட போட்டுமா? பாயா. என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்தியா? வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீட்ல யார் பண்ணி முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டா பத்தியா? ஏய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ளை ஸ்டடி பார்ட்டின்னு தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாத்துக்கு மறியட் நிக்கிற நீ. கரெக்ட். நான் கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடியா? அப்பா ஐயோ, கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா. இப்படியா கூப்பிடுறது? கத்துல கடகால அடத்தல. இந்த பார், ஒரு ஸ்பெஷல் போட்டோ எடே. எப்ப பார். பாத்ரூம். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுக்குதான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே, பாத்ரூம் பரமசிவா. வானா அழகான செடி வாடி போடும். இவன் எங்க வந்தான்? எச்சுது போந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த வீடு எச்சி தொட்டியா? கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு. முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றதை பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. யோ, சொந்த தங்கச்சி கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா? ஓஹோ, கடைசியில இவ ஓன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா? முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம். அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. ஆமா, கொள்ளாத சொத்து பிசாசு சொத்து. எவனுக்கு எவனும் ஏதோ அதுங்க ஆசைப்பட்டுச்சேன். நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாது. இந்தமா, நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? ஐயா! நீ குறுகால பேசிக்கின்னு நீ இந்த வீட்டு டிரைவர், நீ பேசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறேன். பொண்டாட்டி ஆக போறவா. இதுல என்ன தப்பு? வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தெச்சிட்டீங்களே. பச்சை பூ வாடல, கட்ட புடவை கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பாவம், என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிகிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீங்க? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இத்ததாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா. நான் இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா, என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே போட்டு அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா? ஏன் அந்தஸ்துன்றியா? அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய விட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. என்ன கூப்பிடாரு பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான். அவன் புள்ளைய நீ புள்ளையா?
முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் அம்மா ஆச்சுன்னுக்குற இதான் மருமகன் ஒத்துக்கோ இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணா வீடு கட்டு. என்னடா அது நடுவில் நாக்க தட்டுறான்? படிக்கிட்டு வைக்கிறான். இது என்ன மாடி விட்டு கட்டிட்டான். விட்டு ஆண்டரா வைப்பான் போல இருக்கு. என்ன அது? சின்ன ஓடு. ஏய், என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறான், நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன்னு வர்றீங்க. அட சும்மா இருங்க நீங்க. நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? ஐயோ, என்னமோ வீரப்பா உள்ள வந்தியா? இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிமு காட்டாம அவரை கருத்து பாரியா. ஆவறதுதான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நீங்க அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும், நான் இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும், நான் இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிட்டு, டைம் லிமிடெட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, ஒரு போட்டோ எடு. பீடா கோரியும் போது சொல்லுமா. ஏவா, நான் ராணியோட போறதா டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு பங்களா சொத்து சுகம் நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்பவே செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியட் செட்டில்மெண்ட். யா யா நிலமா அப்படி ஐயா. முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. தேகறதா உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ இவன் எங்க வந்தான்? யார்யா இந்த ஆளு? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ, யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்கார்ந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா, ஏய் சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாறிது. ஒரே கலிஜியா. டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேரை பாத்துக்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாளுக்கு நீ கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ் வச்சுக்கயா. யா பெரிய மனுஷா, இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவி நிறுத்தியா கௌரத அந்தஸ்துன்னு இப்ப எல்லாம் காத்துல பூச்சா என்ன பண்ண போற நீ? அப்பா, நான் என்ன சொல்றேன்னா, அறிவு கட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடு சிவனேன்னு போயிடுறேன். வேண்டா, அப்ப நான் மட்டும் இழிச்சு வாங்கினா அப்பா சொத்த பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலையிறானுங்க. அப்பா, முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்துல. அதானே, கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. அப்பா,
சட்டத்திலேயே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில பிறந்து பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ, இவரு இல்லன்னா நீயே பிறந்துட்டு இருக்க மாட்டியா மனுஷங்க. இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடு வாங்கிக்கனா சைடு. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்த பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. ஏயா, சொத்து மேல கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல விட்டியா? கோயில் குளத்துக்கு எழுதி இல்ல வச்சிட்டீங்களா? மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி, 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அது அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி, உங்க பிள்ளைங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி, நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள, எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பப்ப வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி. அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்கப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறாங்க. மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்க. சொல்லிட்டல, கவலை விட பூந்து கலாச்சிடுறேன். நான் ஏன் கெவுனுங்கிறார்? போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு ஸ்பெஷல் போட்டு நிம்மதியா இரு. இங்க பாருங்க, பாத்தீங்களா புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன். மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. புளியோதரை ராணி புளியோதரை. என்னடா அது? ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த கமிக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ, இந்த மாதிரி வாழைக்காயே சைடுல விட்டு இதே அமுக்குங்க. புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சுட்டியா? புளியோதரிய பணியாரம் ஓவர்டேக் பண்ணதுனால டிராபிக் ஜாம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம்? எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுன்னு தும்முனா மூக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏன்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளியே வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்ன போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் ஒரு பையன், நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். நீ எப்படா கொடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் பையன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். வாடா. என் புருஷன்டாண்டி முதல்ல தண்ணி. என் புருஷன்டாண்டி மூத்தவரே, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். பேசாத படுவானி பேசாத. நான் சொல்றேன் அப்படி கொடுப்பேன். போடா போடா. என்னப்பா தண்ணி வேணாம். அத பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தானே கொடுப்பேன்.
அப்பா அம்மா. உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுங்க எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போங்கடா போங்கடா. நீங்கெல்லாம் பொம்பளைங்களாடே? உடம்பு சரியில்லாம படுத்துக்கிற அம்மாவுக்கு பணிவிட செஞ்சா உங்களுக்கு என்னடி குறைஞ்சு போடும்? அன்பா நடக்கிறோட பேர் தாண்டி பொம்பளை. அவரை தெரியாம தான் கேக்குறேன், இவங்களை யாருன்னு நினைச்சுக்கினீங்க? உங்க புருஷனுங்களை பெத்த தாய்டி. உங்களுக்கும் தாய் மாதிரி தான். அவங்களுக்கு பணிவிட செஞ்சா உங்க தலையில இருக்கிற கிரீடம் ஒண்ணு இறங்கிடாத. வந்துட்டாளுங்க பணிவிட செய்யறாங்களாம். பணிவிட ஒப்புக்கும் சப்புக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்கடி, ஒரு மனுஷாரு நல்லா இருக்கும் போது விருந்து வைக்கிறது பெருசு இல்ல, நோவுல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிட செய்யறதா பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறாளுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் அதை சுத்தம் பண்றேன், நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா, மச்சம். எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, எதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இத உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா? தொண்டையில மாட்டிக்குமே டாக்டர். இதே இல்லையா, அதுல எழுதிக்கிற மாத்திரை மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் எங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்ததுன்னே தெரியுது. உன்னாலதான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு. நான் போய் வாங்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மருந்தை தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகர மாதிரியே தெரியலையே சார். இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க, மூட்டை பூச்சி சாகாதா? சரி, அடிச்சு பாருங்க சார். மாப்பிள, என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த மருந்து கொடு. நானும் சம்பந்திய பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் எங்கிட்ட தானே சொல்லிருக்காரு. போடா, உன்னோட பெரிய தொல்லையா. என்னடா கையெடுத்துக்கிட்டியா? சரி சரி கொஞ்சம் என்னாச்சு? கையெடுத்துக்கிட்டாங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், ரொம்ப அழறான். கொஞ்சம் பாரு. அப்பாக்கு மருந்து கொடுக்கலாம், நேரமாச்சு. என்ன ராஜா, கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருதே. ஐயாவுக்கு நேரம் எப்படி இருக்கு? அந்த யமனே வந்தாலும் ஐயாவை அசைக்க முடியாது. அது வந்துட்டாரே யமனா அடிச்சே வாய முடியா? தம்பி மருந்து வருது. ஐயா கொஞ்சம் வாங்க. அப்பா இந்தாங்க, குடிங்க. குடிக்காதீங்க சம்பந்தி, அதுல விஷம் கலந்துருக்கு, குடிக்காதீங்க. விஷமா? என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க 2வது புள்ள மருந்துல விஷம் கலந்ததை என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? என்ன வளர்ற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? டாக்டர், நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பார்க்கவா? பின்ன நாங்களா குடிப்போம்? எஸ்,
இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்மார பழைய போட பாக்குறியா? நான் ஏன்டா விட்டு வெளியில போனோம், நீ போட வெளியில. பாப்பீங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க 2 பேருமே என் பிள்ளைங்க இல்ல. வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள சுத்த தங்கம். முதல்ல நீ போயா வெளிய. அட உன்னையும் போயா மாப்பிள என்ன தோப்பட ஓசல் சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. யோ மாப்பிள சும்மா இருங்க. ஏப்பா, இவன் செஞ்ச தப்புக்கு என்னை சேர்த்து வெளியே போய் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் வெக்கம் கட்டவில்லை. வாங்க போலாம். வர சம்பந்தி. ஐயா நாங்க கும்பிடுற, நீ போ 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 போ. எப்பா, பயங்கரமான கொள்ள கும்பல் பாது. கையடுறா ஏந்திரி. நீ வீட்டை விட்டு வெளியில போ. எப்பா, அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் அப்பனா? வெளியில போடான்ற. போறேன், நிச்சயமா திருப்பி வர மாட்டேன். வாடி போடா. உள்ளயே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். சரிதான் போப்பா. அப்பனே இல்லாம போறதா நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளைய கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமா போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அது இந்த மாப்பிள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்டு போறீங்களா? டேய், பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து கொட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏன் மாப்பிள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதானே பிரச்சனை. பேச விடாமலே எமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டா? அட உனக்கு தெரியாது, நான் சொல்றது கேளுடி. படி அரிசிக்கு ஆளா புழுந்து கணக்கு. அப்பதான் இட்லி பல்லிப்பூல பல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்க எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பார், விளாட்டு புள்ளியாகிறிய நீ. பெத்த தான் எங்க உடம்பு முடியாம பட்டு நிக்குது, என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாட்டு நிக்கிறிய. உங்க அம்மா இல்ல, நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். எம்மா முண்டகண்ணியே, என்னையா நீ கம்முன்னு கிடைக்கிறியா? நான் சாமி ஆண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார், வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும், கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தா வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபுதி இல்ல, வெடி மருந்துன்னு வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட இன்னாங்கடா இது, கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி இருக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுங்களாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே, அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வை என் விபூதிய. அட இன்னமா நீ புரியாத பேசினுங்கிற. மாப்பிள்ளையே தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்ன தான் தெத்திடுவாங்க. அத்த பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போச்சுனா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா கண்ணுல மொளகா தண்ணி சொல்லிச்சிட்டிய நீ. எங்க காட்டு வேணா இது வேலையா போச்சு. படம் பாக்குறீங்களா? என்ன படம்? டேய், வந்தமா காபி குடுத்தமா போனமான்னு இருக்கணும். என்னடா நோய் நோயின்னு இருக்க? வில்லன் வர்றான், பயங்கரமா இருக்கானே. வில்லன்னா அப்படித்தான்டா இருப்பாங்க. திருநெல் முழிக்கிறான். ஏடா கண்ணு இருந்தா முழிக்க மாட்டானா? Dumping me in the river and reshuffling my face recruitment. Yep, it works. Sit down. கதை வேற சாத்திரா, சாப்பாடு வேற போட்டானே. இது தெரியாம டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. I'll tell you a little bit about the way we work. முண்டகண்ணி முண்டகண்ணியே காப்பாத்த வந்தவனே நன்னா.
நீ காத்து டியூபா புடிங்கி விடுற உன் கழுத்து டியூபா புடிங்கிடுவான் நானு ஏய். என்ன சத்தம்? பயங்கர சத்தமா இருக்கேன். கோவிந்தா அது என்னன்னு பாரு. உடையா கதவை. ஏய். அயோக்கிய பயலே. ஐயா. ஐயோ வடிவு. அட பாவி. கோமாவுல இருக்கிற பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு துடிச்சிட்டியா? டேய் கசாப்பு, அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு இருந்து உருட்டி விட்டேன். யோ சொம்னாகாட்டி அவன் மேல பை போடாது. அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தானே? யோ முண்டகண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமயத்தை அம்மா நேரத்தில் வைக்கிறது வர சொல்ல உன் சம்பந்திக்கிறானே வெள்ளங்க வீராசாமி அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு புடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல நான் அவன் கூட ஃபைட் பண்ணி நிக்க சொல்ல அந்த காட்டுல உருண்டு வர சொல்ல அம்மா அதுல இருந்து உருண்டு கீழே வர சொல்ல நான் பிடிக்க வந்தா என்ன கொலையார பாவின்றீங்க ஹீரோவை வில்லன் ஆகாதியா? எலை அவன் இவன் பேர்ல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்காத. எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீதானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த. மரியாதை வெளியில போ. மெய்யாலி என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம், நீ காலால் நடந்து வெளியே போ. எவ்வாறு மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயே கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரிக்காக போற. இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. யோ என்னங்கயா நீங்க நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போங்கயா. சரி வாங்க. எலை அவன் என்ன போங்கன்றா நீ என்ன வாங்கன்ற பெனாதி பையில இது நம்ம பனாதினது கவனம் வருதுங்க. பனாதி பனாதி. ஐயோ பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றா. நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடு. நான் விட்டம் போவையா. அடைச்ச கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான் பல்லவன் இருக்கிறான்.